வணக்கம் மக்களே! நம்ம என்னன்னா, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே என்னன்னா, நமக்கு என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வருஷம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு? அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது பொது பலன்கள் மட்டும் தான். ஆ அதனால என்னன்னா, இது வச்சு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், உங்களுக்கு ஏத்த பரிகாரங்களும் செய்து கொள்ளணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேஷராசி நேயர்களே 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சு. மீனத்தில இருக்காப்புல 12வது. உங்களுக்கு என்னன்னா, ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கும். புது இது கிடைச்சிருக்கும். ஆனா என்னன்னா, அது கூடயே நெறைய சேலஞ்சஸுக்கும் உங்கள தேடி வந்திருக்கும். அதாவது ஒரு புதுசா நீங்க இந்த ஃபீல்டுக்கு நான் போணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. அத இது பண்ணியிருப்பீங்க. அத அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆகணும்ல. அப்போ அந்த 7:30 சனி பகவானோட என்னன்னா தாக்கங்கள் நெறையா இருக்கும். அப்போ நீங்க உங்கள நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்கிறது மூலமா, அத நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 1 1/2 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஜென்ம சனி வரும் அப்படி. ஜென்ம சனியும் கொஞ்சம் குறுகிடட்டும். ஆனா என்னன்னா, உங்களுக்கு ரிலீஃபுக்காகவும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களையும் பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னன்னா, குரு பகவானோட அனுக்கிரகமும் இந்த வருஷத்துல இருக்கு. 3ல இருக்கிற குரு 4க்கு வருவாரு. அது ஒரு விதமான நல்ல அமைப்பு. மோஸ்ட்லி என்னன்னா, இது உங்களுக்கான சேலஞ்சிங்கான இயர். அந்த இயர என்னன்னா, நீங்க கரெக்ட்டா பார்த்து முடிக்கணும். ரிஷபராசி நேயர்களே அப்படின்னோன, கிருஷ்ண பரமாத்மா ரிஷப ராசி. ஓகேங்களா? ரிஷப ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்னன்னா, இந்த ஒரு லாங் டெர்ம் கோல் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அத அச்சீவ் பண்ற வருஷமா இது இருக்கும். உங்களுக்கு என்னன்னா, சனி பகவான் எப்பவுமே தப்பான இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணுவாரு. ஆனா, இப்ப கரெக்ட்டான இடத்திலேயே இருக்கிறாரு. அப்போ ரொம்ப நல்லது பண்ணுவாரு. அதுவும் இல்லாம என்னன்னா, உங்களுடைய டேலண்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய வருஷமா கண்டிப்பா இது இருக்கும். மோஸ்ட்லி என்னன்னா, புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆன்சைட்லாம் போயிட்டு வர்றதுன்னா, இப்பயே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளம்பி இது பண்ணலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. ஆன்சைட் போயிரலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி என்னன்னா, உங்களுக்கு என்னன்னா, வர சந்திராஷ்டமங்கள் வர நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, அன்னைக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க. ஜூன் வரைக்கும் என்னன்னா, ராசியிலே குரு சஞ்சாரம் செய்றாரு. ராசியிலே குரு சஞ்சாரம் செய்றாருன்னா, டிசிஷன் எல்லாம் தப்பா எடுத்து வைப்பாரு. டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு. என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். ஜூன் 2க்கு மேல குரு தனஸ்தானத்துக்கு போயிடுவாரு. கடகத்துக்கு போயிடுவாரு. அப்ப 2வதுல உச்சமா இருக்கிற குருவ பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்னன்னா, காசு மழை கொட்டட்டுமே அப்படின்ற மாரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. இந்த 2 மாசம் நீங்க கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிறணும். மேபி என்னன்னா, மிதுனத்து ராசிக்காரங்களுக்கு என்னன்னா, இப்போ என்னன்னா, உங்களுடைய வாக்கு தான் உங்க குடும்பத்தில பவரா நிக்கும். அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தீர்வு காணுவீங்க. மோஸ்ட்லி என்னன்னா, உங்க ராசி அதிபதி புதன ஆக்டிவேட் பண்றது ரொம்ப இது. பெருமாள் வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப இது. கடகராசி நேயர்கள் என்னன்னா, படாத கஷ்டம் இல்ல. எல்லா கஷ்டமும் அடின்னு அடிக்கிறாங்கப்பா. இந்த பக்கம் திரும்புனா அடி, அந்த பக்கம் திரும்புனா அடி. அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? ஜூனுக்கு மேல நல்லா சேஞ்ச் ஆகும். எதனால அப்படின்னா, ராசியில குரு வராரு. அந்த குரு வர்றது என்னன்னா, ராசியில ஜென்ம குரு பிரச்சனை குடுப்பாரு தான். ஆனா கடக ராசிக்கு குரு உச்சமா வராரு. ஓகேங்களா? அப்போ ராசியிலே உச்சம் பெற்ற குரு இருக்குன்னா, இதுவரைக்கும் வாங்குன கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரியாகும். ஜூனுக்கு 2க்கு மேல குரு பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமா இருக்கு. அப்படியே 7வது ஸ்தானத்த பார்க்கறதுனால, குடும்பத்திலயும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தாலும், அதெல்லாம் சரியாயிடும். ஏதாச்சும் டைவர்ஸ் அந்த மாரி இருந்தா கூட, அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும். அத இது பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. நீங்க என்னன்னா, வாராகி வழிபாடு, வெற்றி தரும் வாராகி வழிபாடு ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்மராசி நேயர்களே, சிம்மமா இது சிரமமாவே தெரியல. 1 1/2 வருஷமா போட்டு அடின்னு அடிக்கிறாப்டி அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி நடந்தாலுமே என்னன்னா, உங்களுக்கு என்னன்னா, கடவுளோட அனுக்கிரகம் பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிவனின் அருள் பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரர்களா இருக்க முடியும்.
அதனால் வந்து என்னென்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து போய் கஷ்டத்தை தேடி அனுபவிங்கன்றேன். நீங்களா ஒரு வேலையை போட்டு வலிச்சுக்கோங்க, உங்களை நீங்களே பிஸியாக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் போயிட்டு நுழைஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஆனால் எதுனாலையும் இவங்க வந்து இறங்கி அடிப்பாங்க. நின்று ஃபேஸ் பண்ணுற சிங்கம் வந்து எப்படி தெரியுமா, இது பிரச்சனை வந்தால் கூட, ஓ பிரச்சனையா, வரட்டும் வரட்டும் பார்த்துக்கிறேன், வரட்டும் வரட்டும், இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நான் பார்க்காத பிரச்சனையா, நான் இது பண்ணாத பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனாலுமே வந்து என்னென்னா லாபகுரு கொஞ்சம் அப்படி காப்பாற்றிக்கிட்டு இருந்த அப்படி லாபகுரு இப்போ விரய குருவாக வருவார். விரய குருவாக வரும்போது என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா சுப செலவுகளாக ஏதாவது பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து காசு சேமித்து வைக்கிறோம் அப்படின்ற பேரில் இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டூர் ஏதாவது போயிட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, இது வந்து என்னென்னா 2ம் கலந்த வருஷம். 2ம் கலந்த வருஷம். அதை வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தான் வரணும். ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து என்னென்னா, ஏதாச்சும் நான் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உணவு வகைகள் புது புது ஹோட்டலுக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜென் லக்னத்திலேயே அந்த இதில் வந்து கேது நிற்கிறாருன்றதுனால மன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சாமியார் தான், சாமியாராகவே போய் மாறிடுங்க. கோயில் கோயிலாக போய் சுற்றுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சிவ வழிபாடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களை வந்து வாழ்க்கையை வந்து இது பண்ணும். கன்னித்தன்மை கொண்ட கன்னி ராசி நேயர்களே, அவங்க வந்து என்னென்னா இந்த வருஷத்தில் வந்து நிறையா, அதாவது நல்ல பலன்களும் இருக்குது, பலவீனமான பலன்களும் இருக்குது. ஓகேங்களா? கடன் அடைபடும், பணத்தை முதலீடு செய்து கரெக்டான நேரம், நேர்மறையான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா லாபங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து லாபஸ்தானத்திலே வந்து என்னென்னா ரொம்ப நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப இந்த 2 மாதத்தை விட ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷம் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆஹா, இது தாண்டா ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் அமைப்புகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி முக்கியமாக வந்து பெருமாள் வழிபாடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ரொம்ப கோவம் தான் விழா எலும்பை முறிக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களே, துலா ராசிக்காரங்க வந்து எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு பித்த உடம்புக்காரங்கன்னே சொல்லிடலாம். அவங்க வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு குண்டாகவே இருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த துலா ராசிக்காரங்க வந்து என்னென்னா பழைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புக்காக வந்து இந்த வருஷங்கள் வந்து அமையும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உதறிட்டு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நான் இந்த வருஷம் வந்து என்னென்னா முக்கியமாக வந்து என்னென்னா கண்டதெல்லாம் போய் சாப்பிடாதீங்க. துளாராசிக்காரங்கிட்ட இருக்க பெரிய மைனஸே வந்து என்னென்னா, போயிட்டு நாக்கு நல்லா இருந்தால், ருசி நல்லா இருந்தால் போதும், எதனாலும் போய் சாப்பிட்டுறது, அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். அது இல்லாமல் 5ல் வந்து சனி நிற்கிறான்றதுனால ஒரு கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நான் எனக்கு தெரியும் இது பண்ணணும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இந்த டைமில் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு சோம்பேறி தாங்க அப்படின்னு பெருமையாலாம் சொல்லிப்பாங்க. அது இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ என்ன பண்ணுறது, சும்மா இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் ஆகலாம் அப்படின்னு போட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்லாம் போடுற டைம் இது. அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து என்னென்னா முக்கியமாக வந்து என்னென்னா உங்களை நீங்களே வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. ஒளியை நோக்கி போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா அதிகமாக இந்த சுக்கிர வழிபாடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெள்ளிக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களை வந்து உயிர்ப்போட வச்சுக்கும். ஓகேங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகம் நாட்டையே ஆள்றது விருச்சிகம் தான். இப்போ வந்து என்னென்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. ஓகேங்களா? யாரை நம்பியும் காசு கொடுக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் வந்து என்னென்னா உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் வந்து கிடைக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஆனால் மன அழுத்தமும் பதற்றமும் இருக்கும். தேவையில்லாமல் போயிட்டு அகலக்கால் வச்சு ஒரு விஷயத்தில் செலவு பண்ணாதீங்க. அதுதான் வந்து நான் வந்து சொல்கிறது. இதில் வந்து என்னென்னா கடைசி 2 மாதங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டிய மாதங்கள். அந்த 2 மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பின்னடைவு வரும். அதனால் அப்போ வந்து என்னென்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஒரு புதிய தொடக்கத்தையும் மன அமைதியும் நம்பிக்கையும் கொண்டு வரணும். உங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்குது. சிவபெருமானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபட்டீங்கனால தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவான் போற்றின்னு மட்டும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்களை வந்து நீக்கிடும். அதுக்கப்புறம் தனுசு ராசி நேயர்களே, தனுசு வில்லு மாதிரி வளைவீங்க, வில்லு மாதிரி வளைஞ்சு கொடுத்து போவீங்க. அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. இந்த வருஷத்தோட நடுப்பகுதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, அர்த்தாஷ்டம சனி வந்து என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா இந்த டைமில் வந்து என்னென்னா வாயை மூடிட்டு இருந்துடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படியே உஷாராக அப்படியே ஸ்லேஃபாக ஒரு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அமைதியாக கேட்டுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எதுவும் முடிவுகள் எடுக்க வேணாம். இன்னொரு ஆள்கிட்ட அந்த முடிவை கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்க சிறப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாட்டு வந்து என்னென்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. மற்றபடி வந்து என்னென்னா மாற்றம் முன்னேற்றம்லாம் இருக்குது, ஆனால் தாமதங்களை கொண்டு வரும். அதனால் இந்த ஆண்டு வந்து என்னென்னா உங்களுக்கு சவால்களை ஆரம்பித்தாலும் அது வந்து என்னென்னா ஃபர்தராக வந்து உங்களோட உழைப்புனால நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்கள் எப்போவுமே வந்து ஒரு குரு மகான் வழிபாடை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து ராகவேந்திரர் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகவேந்திரர் பிடிச்சிக்கோங்க. அவர் தான் வந்து உங்களை வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக வந்து சர்வை பண்ணி கூட்டிகிட்டு போகிற அப்படி. மோஸ்ட்லி வந்து என்னென்னா வேறு அது போதும், இதுவே போதும். மகர ராசி நேயர்கள்லாம் வந்து என்னென்னா எல்லா பாடும் பட்டாச்சு. 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அப்படி விலகி இருக்குது, அப்படி இதுவாக இருக்குது. கொஞ்சம் தான் இப்போ தான் வந்து என்னென்னா இப்போ தான்ப்பா நான் மூச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த டைமில் வந்து புது முயற்சிகள், வேறு ஏதாவது உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கெல்லாம் வந்து என்னென்னா இப்போயே வந்து கொஞ்சம் அடிக்கல் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பெரிய மனிதர்கள் உங்களோட ஆதரவுலாம் வந்து ரொம்ப கிடைக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது சீன்னாங்கன்னா ரொம்ப அதுக்கு வந்து அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பாட்டு செவனேன்னு தாண்டா இருந்தேன், என்னேண்டா சும்மா நோண்டுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து இதுக்கும் உங்களுடைய புகழையும் பேரையும் கெடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்னென்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு அப்படி தூக்கி போட்டுருங்க. வெளிநாட்டு வேலைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அமைப்பு இருக்கும். மகராசிக்காரங்க என்னென்னா சனி பகவானோட சொந்த வீடு, அப்போ என்னென்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை பிடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு கும்பராசி நேயர்களே அவங்களுக்கு வந்து என்னென்னா வாங்கியாச்சு, ரொம்ப அடி வாங்கியாச்சு, எல்லா செக்கல் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் இப்போ தான் வந்து என்னென்னா தனஸ்தனியாக இருக்கார். அவர் வந்து ஜென்மசனி முடிஞ்சு தனசனியாக இருக்காருன்றதுனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அப்போ தனஸ்தானத்தில் இருக்காருன்னா அது நான் வாக்குஸ்தானம். அப்போ வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு தேவையில்லாமல் வாய் விடாதீங்க எங்கேயும். எனக்கு தெரியும்ப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, அது மட்டும் வந்து வேணாம், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வாய் பேசுறதுனால நமக்கு பிரச்சனை வருன்றப்போ நம்ம எதுக்கு வாய் பேசணும்? ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? பண வரவுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னென்னா ஒரு புது மாற்றம், புது வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னென்னா சனி பகவானோட ராசின்றதுனால சனி பகவானுக்கே குருவான பைரவரை பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் மீனராசி நேயர்களே, மீன் போல் துள்ளி குடிச்சிருந்த என் பிள்ளையை இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதாவது எப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆள் நல்லவராக இருப்பார், அவர் சொல்கிறத நம்ம கேட்காம போயிட்டு டிப்ரெஷன் ஆகுறது, போயிட்டு சண்டை போடுறது, அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ஜென்ம ராசியோட தாக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கடின உழைப்பு, ஆரோக்கியத்தில் வந்து கவனம் இருக்கணும், ஓகேங்களா? பண விஷயத்தில் வந்து கவனத்தோடு செயல்படணும், முன்னேற்றம் வந்து காணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நிதி நிலைமை. ஒருத்தங்கிட்ட போய் காசை கொடுத்துட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வந்து என்னென்னா அவன் நல்ல ஆளாக பார்த்து காசை கொடுங்க, அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லணும். அதை நினச்சி நம்ம நைட்டு ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. 2 மணிக்கு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது பண்ணுறதுனால அது ஆகாது. அந்த மாதிரி டைம் இப்படி இருக்குது அப்படின்றதுனால ஜென்ம சனி அவர்னால வந்து என்னென்னா
முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் வந்து என்னென்னா எப்படியாவது ஓட்டிடுங்க. ஒரு 1.5 வருஷம் ஓட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாப்படி. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. வர ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளாக பார்த்து கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பயம், உங்களுடைய இதாலேயே வந்து என்னென்னா நிறைய நல்ல விஷயங்களை இழந்துடாதீங்க. இதை அப்புறம் இழந்தப்புறமா வந்து என்னென்னா ஐயோ இது ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஆப்போசிட்டாக நம்ம வந்து நம்ம ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்க வேணாம். புதிய அணுகுமுறையை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவரை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இது. ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய அடுத்த எபிசோடில் வந்து என்னென்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான தாரை வடிவங்கள், இப்போ தாரை வடிவங்கள் அதை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். எந்தெந்த தாரையை வந்து நீங்கள் இது பண்ணி அந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அது நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து என்னென்னா எல்லாருக்குமே நல்லா அமையணும். நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சேனலுக்கும் பாசிட்டிவாக ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். மறக்காமல் உங்கள் ஆதரவை வந்து கொடுங்க. வாழ்க்கையில் வந்து என்னென்னா உங்களை வந்து இருளை நோக்கி வந்து இது பண்ணாலும் நீங்கள் வந்து ஒளியை நோக்கி போகிற வழியை பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்னென்னா ஒளியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒளியை நோக்கியே நீங்கள் போங்க. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலத்தை வந்து காட்டும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.